இந்த லேட்டியமில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் ஏரை எப்படி யூஸ் பண்ணி ஆஸ் அ எம்ப்ளாயராக மற்றவங்களுக்கு ஒர்க் கொடுக்கறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுற ஒரு வீடியோ கிடையாது. ஒரு எம்ப்ளாயராக மற்றவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒர்க் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ எடுத்த உடனே இன்ஸ்டன்ட் ஏர்னால சொல்லிவிட்டு ஆனால் அதை பற்றி எதுவுமே சொல்லலாம் அப்படின்னா, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக்ஸோ இல்லைனா ஃபாலோவர்ஸோ இல்லை நம்மளோட யூடியூப் வாட்ச் ஹவர்ஸு சப்ஸ்கிரைப்ஸோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து பே பண்ணி அதை வந்து எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட்டியம் சைட்லேருந்து சொல்கிறது. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு 20% தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணுறது, ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% தான். மீதி 80% வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ரெஃபரல் கமிஷன் ஏர்ன் பண்ணுறதுக்கு, இல்லைனா சிபிஎல் லீடு இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஏர்னிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்கோ ஒர்க்கர்ஸு, மைக்ரோ ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கை கொடுத்து ஒரு 10 சென்ட்ஸ் வந்து அங்கே பே பண்ணுவாங்க உங்களுக்கு. ஆனால் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 40 சென்ட்ஸ்லேருந்து ஒரு 50 சென்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டாக கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக நம்ம வந்து குழப்பிக்காமல் இந்த சிபிஎல் லீடை வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சிபிஎல் லீடை வச்சு நம்ம எப்படி ஒரு டாஸ்க்கை வந்து ஆஸ் எம்ப்ளாயராக ஒரு ஃப்ரீலான்சருக்கு வந்து கொடுக்குறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டியமில் வந்து அந்த நம்ம ஒர்க் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ சிம்பிளாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே மை ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் ஒர்க் ஃப்ளோ, எம்ப்ளாயர் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது எம்ப்ளாயருக்கான வீடியோ தான். ஸோ அதனால் எம்ப்ளாயர் ஒர்க் ஃப்ளோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இங்கே மேலே இருக்கிறதுல லெஃப்ட் சைடில் டாப்பில் இந்த ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மை ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து நம்மளுடைய இந்த ஃபோட்டோ ஃபுல் டேஷ்போர்டு இருக்கும். அதாவது ஃப்ரீலான்சர் டேஷ்போர்டு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து ஈஸியாக ரைட் சைடில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஓகேவா, ஃப்ரண்ட் பேக்கோடு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கான நேம் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எம்ப்ளாயர் டேஷ்போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்டும். இப்போ நம்ம சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ பேர் கொடுத்துருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டன்ட் ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு 7 ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்டு ப்ராஜெக்ட் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா 14 இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து எல்லாமே எனக்கு வந்து சக்ஸஸ் ஆனது கிடையாது. பட் நிறைய பேர் பண்ணும்போது நீங்களும் வந்து யோசிச்சிருப்பீங்க, எப்படா இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா லைவாக வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களே ஃபஸ்ட் பார்த்துருப்பீங்க லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சிம்பிளாக போஸ்ட் எ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா 2 கேட்டகரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ரெசிவ் பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக கிளிக் ஆகிருக்கும். அண்ட் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் இன்ஸ்டன்ட்லி. ஸோ ஃபஸ்ட் இருக்கிற கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வந்து போஸ்ட் பண்ண நினச்சோம் அப்படின்னா இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து ஒரு வெப்சைட் டிசைனிங் வந்து போஸ்ட் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா லோகோ டிசைனிங்கு, டிரான்ஸ்லேஷன் ஜாப், இந்த மாதிரி ஏகப்பட்டதாக பெரிய பெரிய பட்ஜெட்டுக்கான ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு ஒர்க்கு நமக்கு தேவை அப்படின்னா இந்த ஒரு கேட்டகரி தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து பிட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு ரிவ்யூ பார்த்தோ, இல்லைனா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பார்த்தோ, இல்லை ரேட்டிங்கை பார்த்தோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் இன்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி தான். ஸோ இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேட்டியமை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்ட்ஸ். நீங்கள் எப்படியாப்பட்ட ஒரு ஆஃபரை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சருக்கு வந்து ஒரு 10 சென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணாலே போதும். மினிமம் அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அதிகமாக கூட பே பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சைன் அப்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 சென்ட்ஸ் வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு $2 நீங்கள் வந்து இதுக்கு பே பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ஒரு பிரச்சனை இதில் கிடையாது. ஆனால் செலக்டட் ரீஜனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்க முடியாது. இந்த லேட்டியமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனை கரெக்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதான் ஒரு பிரச்சனை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டைட்டில். ஸோ நான் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎல் லைட் வெப்சைட் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஃபியூச்சரில் வந்து நம்ம இந்தியாவது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக இந்தியாவது இருக்குது. கூக்கு எஃப்எம் ட்ரூலி இந்தியா ஆப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த கூக்கு எஃப்எம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைட்டிலே நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் த ஆப் அப்படின்னு போட்டாலும் சரி. இன்ஸ்டால் த ஆப். அண்டு முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இங்கே ஸ்டாரை போட்டுட்டு இந்தியன் யூசர்ஸ் ஒன்லின்னு போட்டுருங்க.
பிகாஸ் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ரீஜன்ல வர்றவங்களும் வந்து இது பண்ணிடுவாங்க. அந்த இத வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிடுவாங்க. யூஸ் பண்ணிட்டு, அதில வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது. பிகாஸ் நம்ம வந்து அப்படி பண்றவங்கள டெலீட் பண்ணுவோம். ஸோ டெலீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ எம்ப்ளாயரா நம்மளுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, லோ ஆயிட ஆரம்பிச்சுரும். ஸோ அப்படி லோ ஆயிடுச்சு அப்படின்னா, மத்த ஃப்ரீலான்சருக்கு வந்து ஒரு டவுட் வந்துரும். நம்ம ஒர்க் குடுக்கும்போதெல்லாம், இவன் வந்து நெறைய பேர் வந்து பே பண்ணா ஏமாத்திருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்தியன் யூசர்ஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு டைட்டிலே வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கு எஃப்எம்மே வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டு இந்த குக்கு எஃப்எம் கூட சாரி சிபிலெட் பத்தி கூட தெரியல அப்படின்னா, அதுக்கான ஒரு வீடியோ கூட நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கேன். ஸோ போயிட்டு பாருங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் பை அட்வைசர் ஃப்ரம் பயோகிராபி டூ பர்சனல் ஃபைனான்ஸ் டூ லைஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இவங்க சும்மா ஏதோ ஒரு லைன்ஸ் மட்டும் குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்க காப்பி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்டெப் 1 அப்படின்னு போட்டுட்டு, ஸோ கிளிக் த லிங்க் அப்படின்னு போட்டுட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிபேடில வந்து அஃபிலியேட் லிங்க் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க காப்பின்னு குடுத்துட்டு, இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸ்பேஸ் 1 குடுத்துட்டு, ஹோல்டு பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஎல்இட பொறுத்தவரைக்கும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இதில நோட் பண்ண வேண்டிய முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லொகேஷன்ல இருந்து மட்டும் தான் நீங்க வந்து அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ண வைக்கணும். அந்த பீப்பிள்ஸ மட்டும் தான் யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் டிராஃபிக் ஷுட் யூஸ் த ஆப் ஆஃப்டர் இன்ஸ்டாலிங். ஆவரேஜ் யூசர் செஷன் டைம் இஸ் ஈக்குவல் டூ யுவர் டிராஃபிக் குவாலிட்டி அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து ஒரு 24 ஹவர்ஸாச்சும் யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவாவே வச்சிருந்துக்கணும். ஃபுல் சைன் அப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கணும். அப்பதான் நமக்கான ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நம்ம எவ்வளோ பே பண்ணாலுமே, அதில எந்த ஒரு யூஸுமே இருக்காம போயிடும். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டெப் 1ல கிளிக் த லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் அண்ட் கம்ப்ளீட் சைன் அப்ன்னு சொல்லிட்டு 2வது ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன். 3வது ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீப் த ஆப் 7 டேஸ் ஆக்டிவ்லி. ஓகேவா? நான் வந்து 24 ஹவர்ஸ்ங்கிறது மினிமம்னாக்க ஒரு 2 டேஸ் வந்து சொல்லியிருக்கலாம். பட் ஒரு 7 டேஸ் ஆச்சும் நம்ம குடுத்து பார்த்தா தான், அந்த ஒரு ஆஃபர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா, நம்மளுக்கு பிரச்சனை தான். ஸோ ஸ்டெப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் யுவர் ப்ரொஃபைல் ஸ்கிரீன்ஷாட் ஆன் 7த் டே. அதாவது 7 நாள் கழிச்சு, அதாவது 7வது நாள் நீங்க வந்து அந்த உங்களுடைய ப்ரொஃபைல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு வந்து குடுத்துருக்கேன். அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் யூசர்ஸ் ஒன்லி அப்படின்னு தான் வந்து நான் குடுத்துருக்கேன். ஏன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வார்னிங்லேயே வந்து சொல்லி நோட்லன்னு போட்டுட்டு சிபிஎல்ல வந்து சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரீஜன்ல இருந்து குடுத்துருக்காங்க. ஐ மீன் ரெஃபரல் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த ரீஜன்ல இருக்கிறவங்களுடைய பீப்பிள்ஸ மட்டும் சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களே வந்து ஒரு மெசேஜ் வந்து போட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ராஜெக்ட் டைட்டில்லயும் வந்து இந்தியன் யூசர்ஸ் ஒன்லின்னு குடுத்துருக்கேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் அதே வந்து குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நீங்க கரெக்ட்டா குடுத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒரு 50% சான்ஸ் இருக்கும் வந்து ஏர்ன் பண்றதுக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இந்த சிபிஎல் வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி. ஓகேவா? கேட்டகரில வந்து ஜஸ்ட் ஆப் டவுன்லோட்ஸ்ன்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன தான் டவுன்லோட் பண்ண வைக்க போறோம். அண்ட் சர்ச் டேக்ல வந்து இன்ஸ்டால் ஆப் அப்படின்னு குடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஏதாச்சும் ஒண்ணு குடுத்துக்கோங்க. பிரச்சனை இல்ல. ஸோ அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ. அதாவது நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாரியான ஃபோட்டோவும் குடுத்தாலும் சரி, அந்த இப்ப நம்ம வந்து என்ன குடுத்தோம் அப்டின்னா, கூக்கு எஃப்எம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி, இந்த ஆஃபர் அந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு ஃபோட்டோவ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இங்க வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணாலும் சரி, இல்லன்னா இவங்க குடுத்திருக்கக்கூடிய டிஃபால்ட்டான இமேஜ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, நான் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இமேஜ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு, டன்னு குடுத்துர்றேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்ப சிம்பிளா வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வாட் ஸ்கில்ஸ் ஆர் ரெக்வயர்ட், அதாவது ஃப்ரீலான்சர்ஸ்க்கு என்ன ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு, டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துப்போம். ஓகேவா? இந்த கேட்டகரில தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஹவ் மெனி ஃப்ரீலான்சர்ஸ் டூ யூ வாண்ட் டூ ஹையர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, $1.50 இருக்குது. ஸோ நான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து நான் 10 சென்ட்ஸ் வந்து பே பண்ண போறேன். ஸோ அதனால 15 பேர நான் வந்து இப்ப எனக்கு வந்து வொர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். 4த் ஸ்டெப்ல. ஸோ நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே அவங்க வந்து 10 சென்ட்ஸ் ஏன்னா அவங்களுடைய இத மினிமம் ஒரு ஃப்ரீலான்சருக்கு வந்து இவ்வளோ தான் பே பண்ணணும் அப்படின்னு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க ஒரு வேள இதோட கம்மியாலாம் பே பண்ண முடியாது. அதிகமா பே பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் குடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்க எந்த பேமெண்ட் மெத்தட்ல வந்து நீங்க பே பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது இப்போதைக்கு யுஎஸ் டாலர் தான் இருக்குது. ஒரு வேள நீங்க மத்த கிரிப்டோ கரன்சில ஏதாச்சும் மணி வச்சிருந்தீங்கன்னா கூட, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பே பண்ணிக்கலாம். சரி, இப்போ பேமெண்ட் மெத்தட்ல ஒரு டவுட் வரும். நாங்க இதில எப்படி இதில வந்து நாங்க வந்து டெபாசிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது வந்து லேட்டரா இந்த வீடியோல வந்து சொல்றேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட்டா நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இப்போ வந்து டைம் டூ கம்ப்ளீட் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, 7 நாள் நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன இன்ஸ்டால் பண்ணிட்டு, சைன் அப்லாம் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இங்க வந்து அவங்களே டிஃபால்ட்டா ஒரு வீக்ன்னு வந்து குடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம அப்படி எதுவும் பண்ணாம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போயிரலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எந்த ஒரு ஃப்ரீலான்சர் வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து நம்ம 3 கேட்டகரி வந்து பிரிக்கலாம். ஒண்ணு வந்து அன்வெரிஃபைடு, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு ஃப்ரீலான்சரு, இன்னொன்னு வெரிஃபைடு பிளஸ் ப்ரோ ஃப்ரீலான்சரு. ஸோ இதில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. நீங்க வந்து அன்வெரிஃபைடு இருக்கிறது அப்படியே விட்டாலும் சரி, இல்லன்னா இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஓகேவா? நான் வந்து ஜஸ்ட் யார் வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்டுர்றேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து குடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர்வியூவா வந்து காட்டுறாங்க. இந்த மாரி தான் உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ நான் வந்து போஸ்ட் குடுத்துர்றேன். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆயிடுச்சு. அண்டு இதுக்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, இங்க ரிவ்யூக்குன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஃபார் ரிவ்யூன்னு இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து வரும். நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டு, அவங்க ஒர்க் பண்ண அந்த ஒர்க் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் வீடியோவா கூட நான் போடுறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ஐயர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். எப்படி நம்ம வந்து டெபாசிட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சிம்பிளா உங்களுடைய வாலெட்டுக்கு போயிடுங்க. ஸோ வாலெட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, இங்க யுஎஸ் டாலர்லேருந்து எல்லா கிரிப்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ சிம்பிளா நம்ம வந்து ரைட் சைட் ட்ராக் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா, டெபாசிட், டெபாசிட், டெபாசிட்ன்னு சொல்லிட்டு எல்லா கிரிப்டோலயும் சரி, யுஎஸ் டாலர்லயும் சரி வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதில நீங்க குடுத்துட்டு, அதில கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்தீங்க அப்படின்னா, டெபாசிட் ஆயிடும். அப்படி இல்லன்னா, நான் ஏற்கனவே பண்ண மாதிரி நம்மகிட்ட ஏதாச்சும் இந்த லேட்டியம்லயே ஏர்ன் பண்ண அமௌண்ட் இருந்துச்சுன்னா கூட, அத கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ஐயர நம்ம யூஸ் பண்ணி மத்தவங்களுக்கு ஒர்க் குடுக்குறது. ஸோ இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இத நீங்க ட்ரை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இதில மட்டும் கிடையாது. நெறைய வெப்சைட்ஸ்லயே யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெஃபரல் கமிஷன வந்து எர்ன் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில ரிஸ்க்கும் இருக்கும். அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம யூஸ் பண்ணி அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.